வணக்கம். நம்ம போன கிளாஸில் என்ன கேட்டால் சங்ககாலம், சங்ககாலத்துடைய சாதவாகனர்கள் மற்றும் சாதவாகனருடைய தொடக்கத்தை பற்றி பார்த்தோம் போன வீடியோவில். அதோடைய 2வது பகுதி தான் அந்த பகுதி, சில கண்டினியூஷன் பகுதி தான் அந்த பகுதி. அதனால் இன்றைக்கி என்ன இந்த பகுதியில் கொஞ்சம் தெளிவாக முக்கியமாக படிச்சுக்கணும். நிறையா கேள்விகள் இந்த பகுதியிலேருந்து கேட்குறாங்க. 2வது இன்றைக்கி என்ன, இந்த பகுதியில் கீழடி சம்மந்தமாக இருக்குது. நிறையா கேள்விகள் கீழடி சம்மந்தமாக வருது. இந்த கேள்விகள் எல்லாமே இங்கேருந்து கேட்கப்படுது அப்படின்னா இந்த 11th புத்தகத்தில் கூடிய கீழடி சார்ந்த பகுதிகள் ரொம்ப தெளிவான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. கீழடியோடைய என்னென்னலாம் கிடச்சிச்சு, கீழடியிலிருந்து தொழில் ஆய்வுகளாக என்னென்ன பொருட்கள்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ போன கிளாஸில் பார்த்தோம் சரிங்களா, சேர சோழ பாண்டிய சங்ககால சார்ந்தவர்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு சரிங்களா, அதில் சமூகம் மற்றும் பொருளாதாரத்துடைய இதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் என்ன செய்ய போகிறோம், இந்த இதில் பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சங்ககால வேந்தர்கள் மேற்கொண்ட போர்கள் கைப்பற்றி அதன் மூலம் தங்கள் ஆட்சிகளில் பரப்பினை விரிவாக்கத்தில் அமைந்தன. முடிவில்லாத போர்கள் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை தோன்றுவதற்கு சூழ்நிலை உருவாவதற்கு காரணமாய் அமைந்திருக்கலாம். சடங்குகள் போன்ற இடங்களில் போர்க்கைதிகள் பணியாற்றியதற்கான பதிவுகள் காணப்படுகின்றன. தெரியல, சடங்குகளில் போர்க்கைதிகள் நிறையா இருந்ததை பற்றி குறிப்பிட்றாங்க. தெரியல, பொருளாதார உற்பத்தி, பெண்களும் செயலுகுத்துடன் பங்கு பெற்றனர். சங்க காலத்தில் பல பெண்பால் புலவர்கள் இருந்துள்ளனர் என்பதை காட்டுகிறது. ஆல்ரெடி போனதிலே பார்த்தோம். கைவினை தொழில்களான உலோக பாண்டம் செய்தல், மணி, தங்க அணிகலன் செய்தல், சங்கு வளையல்கள் அணிகலன் செய்தல், கண்ணாடி, இரும்பு வேலை, மட்பாண்டம் செய்தல் போன்ற உற்பத்தி நடவடிக்கைகள் குறித்து சான்றுகள் உள்ளன. நகர மையங்களான அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், மதுரை, கொர்க்கை, கேரளத்தில் பட்டினம் ஆகிய இடங்களில் இதுபோன்ற கைவினைப் பொருட்கள் உற்பத்தி வளமாக நடந்துள்ளது. மதுரை காஞ்சி பகல் இரவு அங்காடிகளை பற்றி, நாலங்காடி அல்லங்காடினா இரவு நேர அங்காடிகளை பற்றி அங்கு விற்பனை செய்யும் பலவகைப்பட்ட கைவினைப் பொருட்கள் பற்றியும் பேசுகிறது. தெரியல, இந்த மதுரை காஞ்சி மிக முக்கியமான நூல். மதுரையை பற்றி குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான நூல். உற்பத்தி பலவைப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் அனைத்து இடங்களும் கிடைக்கவில்லை. சில விலையுயர்ந்த ஆபரண கற்கள், ஓரளவு மதிப்புள்ள ஆபரண கற்களை பண்டமாற்றாக கொடுத்து மூலப்பொருட்களை பெற்றனர். அம்மூலப்பொருட்கள் தொழிற்கூடங்களுக்கு சென்றடைந்து பல்வேறு பொருட்களாக தயார் செய்யப்பட்டு பின்னர் வேறு பொருட்களாக பண்டமாற்று முறை செய்யப்பட்டது. ஒரு பொருட்கள் நிறைய உற்பத்தி பண்ணாங்க கொடுத்துருக்காங்க. வேறு இதில் மட்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டுள்ள பெயர்கள் தமிழ் மொழி பேசாத ஏனைய பெரும்பாலும் வணிகர்கள் நகரங்களில் தொழில் மையங்களிலும் இருந்ததை தெரிவிக்கிறது. மட்பாண்டங்கள் நிறைய மொழிகள் இருந்ததுனால வேறு மொழிகளை சேர்ந்தவங்களும் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் தமிழகத்தில் தங்கியிருந்து வணிகத்தில் ஈடுபட்டுள்ளனர். மகத கைவினைஞர்கள் மகத கைவினைஞர்கள், மகத நாட்டு கைவினைஞர்கள், மகதமிகிற பீகாரில் இருக்கல மாலவ உலோக பணியாளர்கள், மராத்தி எந்திர பொறியாளர்கள் போன்ற தமிழக கைவினைஞரோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக மணிமேகலை குறிப்பிடுகிறது. தகவல் முக்கியமானது. அந்த மணிமேகலை குறிப்பிடக்கூடிய தகவல் தெரியலாம். மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், சில மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றவற்றை பற்றி குறிப்பிடக்கூடியது. சில சாத்தான், நிகமம் போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. உப்பு வணிகர்கள் உமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அவர்கள் மாடு பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு வணிகம் நடவடிக்கை ஈடுபட்டனர். சாத்து எனும் சொல் இடம்பெட்டு இடம் செய்யும். சில வணிகம் செய்யக்கூடிய சாத்து அப்படின்னா வணிக சாத்து அப்படின்னா என்ன, வணிகத்தை இடமிட்டு இடம் செய்யக்கூடியவர்கள் தான் சாத்து அப்படிங்கிற சொல்ல சொல்லுவாங்க. சில இடமிட்டு இடம் வணிகம் செய்யும். வணிகத்தில் பெரும்பாலும் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் பண்டமாற்று முறையே அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது. ரோம் தங்க வெள்ளி நாணயங்கள் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. ரோம் நாட்டு நாணயங்கள் நிறையா கிடைச்சிருக்கு. ரோம பேரரசின் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் போன்ற தொலைதூரத்திற்கு அப்பா இந்த நாடுகளோடு வணிக தொடர்பு கொண்டதை தொல்பொருள் ஆய்வுகள் சான்றுகள் நமக்கு உறுதி செய்கின்றன. இந்தியாவின் தென்பகுதியில் கடற்கரை எளிதாக சென்றடைய முடியும் என்ற சூழல் இருந்தாலும் கிழக்கையும் மேற்கை இணைக்கப்படும் கடல்வழி பாதையில் அமைந்திருந்த காரணத்தினால் கடல் கடந்த தொடர்புடைய முக்கிய பகுதியில் தொடக்க வரலாற்று துறைமுகங்கள் பலவற்றில் கிடைத்துள்ளன. ஆம்போரான்னு கேட்டால் ஒரு ஜாடிமாக இருக்கக்கூடிய பொருள். ஆம்போரா எனும் ரோம் நாட்டு ஜாடிகள், கண்ணாடி பொருட்கள் கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளுக்கு சுட்டுகின்றன. ரோமானியர்களால் கொண்டு வரப்பட்ட செல்வம், அயல்நாட்டு வணிகர்களின் வருகை ஆகியவை குறித்து தொல்பொருள் சான்றுகள் நிறையா ரோம் நாட்டு வணிகர்கள் பொருட்கள் இங்கிருந்து அங்கிருந்து இங்கே நிறையா வணிகம் ரோம் நாட்டுடைய வணிகம் நடைபெறுவது குறிப்பிட்றாங்க. ரோமானிய தங்க வெள்ளி நாணய கோவில்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் பகுதியிலும் தென்னிந்தியாவில் ஏனைய பகுதியிலும் கிடைக்கப்படுது. அதிகமாக கிடைச்சது கோயம்புத்தூர் பகுதியில். அந்த ரோம நாட்டு நாணய கோவில்கள் அதிகமாக கிடைச்ச நாணயங்கள் இங்கேன்னா கோயம்புத்தூர் பகுதிகள் தான் அதிகமாகவே அவளுக்கு கிடைச்சிருக்கு. கீழடி முக்கியமானதுப்பா. கீழடி தமிழ்நாடு தொல்லியல் துறை
வெளியிட்டுள்ள கீழடி 4ஆம் கட்ட அகழ்வாய்வு அறிக்கையை பார்த்துருக்கு. 10ஆம் கட்ட அகழ்வாய்வு போயிட்டு இருக்கு. 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 4ஆம் கட்ட அகழ்வாய்வு, இதே கொஸ்டின் கேட்பாங்கப்பா. 6 கரிம மாதிரிகள் அமெரிக்கா நாட்டில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு பீட்டா அனாலிட்டிக்கல் டெஸ்டிங் லேபரேட்டரிக்கு அனுப்பப்பட்டன. இவற்றில் அதிகபட்சமாக 353 சென்டிமீட்டர் 353 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதிரிகள் கீழே காலம் தெரில கிட்டத்தட்ட 353 சென்டிமீட்டர் தான் சரில. காலம் என்ன கேட்டினா 580 சேர்ந்ததாக இருக்குது. அங்கே கிடைத்த பொருட்கள் கிமு 580 கண்டுபிடிக்கப்பட்டால் சார். கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவற்றில் கிமு 580 காலகட்டத்தை சேர்ந்த தமிழ் பிராமி பொறிப்புகள் காணப்படுகிறது. வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை சரில. கீழடிகள் அகழ்வாய்ப்பட்ட வெளிக்கொணரப்பட்ட விலங்குகள் 70 எலும்பு துண்டுகளின் மாதிரிகள் பூனே உள்ள தக்கான கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பகுப்பாய்வு செய்து சமர்ப்பித்த எலும்பு துண்டுகள். அவை வகைப்படுத்தப்பட்டதில் திமிழுள்ள பசு சரிங்களா, எருமை, பசு மற்றும் காளை, எருமை, செம்மறியாடு, வெள்ளாடு, சுளை, கலைமான், காட்டுப்பன்றி, மயில் போன்ற உயிரினங்களுக்குரிய என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது எங்கே ஆய்வு செய்யப்பட்டது? பூனேவில் உள்ள டெக்கான் காலேஜ் சொல்லுவாங்க, தக்கான கல்லூரியில் ஆய்வு செய்யப்பட்டது. அதுக்கடுத்து கட்டிட தொழில்நுட்பம். தமிழகத்து சங்ககால சார்ந்த பிற தொல்லியல் இடங்கள் காணப்படும் செங்கற்கற்களை போல் இங்கே கிடைத்துள்ளன. செங்கற்கற்கள் 1:4:6 இந்த அமைப்பு இந்த இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. என்ற விகிதாச்சார அளவிலே காணப்படுவதால் கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியதாக தெரிகிறது. நெசவு தொழில். அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட நூல் விற்கப்படும் நூற்கப்படும் 180க்கு மேற்பட்ட தக்களி, நூறு நூற்பதுக்காக பயன்படுத்தக்கூடிய தக்களி இந்த போட்டிருக்காங்க. தக்களி துணிகளில் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்காக உபயோகப்படுத்தப்படும் வரலாற்று முற்படுத்த காலகட்டத்தில் போன்ற எலும்பிலான கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள், கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தறியில் தொங்கவிடும் துண்டு, குண்டு, செம்பிலான ஊசி போன்ற தொல்பொருட்கள் நிலவியிருந்து நெசவு தொழில் நூல் போன்றவற்றை இந்த இதில் என்ன செய்ய காணப்படுகின்றன. அப்புறம் வணிகம். கண்டெடுக்கப்பட்ட கீழடி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ஆர்கேட், கார்னீலியன் போன்ற மணிகள் செய்வதற்காக மூலப்பொருட்கள் இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் இருந்து மகாராஷ்டிரா, குஜராத் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம். கீழடியில் சிவப்பு வண்ண பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. இவ்வகை பானை ஓடுகள் கிமு 2ஆம் நூற்றாண்டில் ரோம் பழக்கத்திலிருந்து தனித்தன்மை வாய்ந்த அரிட்டைன் வகையாகும். மிக முக்கியமான பார்த்து ரோமில் இருந்த அரிட்டைன் வகை கிமு 2ஆம் நூற்றாண்டில் அங்கே கிடச்சிருக்கு. அது இங்கே இருந்திருக்கலாம், கீழடியில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து அணிகலன்கள், மணிகள் மிக முக்கியமானதுப்பா தரலாம். அணிகலன்கள் மற்றும் மணிகள் இதில் தரலாம். தங்கத்திலான 7 ஆபரண துண்டுகள், செம்பிலான சிறிய துண்டுகள், மதிப்புமிக்க மணிகள், கல்மணிகள், கண்ணாடி மணிகள், சங்காலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட வளையல்கள், சீப்புகள் ஆகிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய மதிப்புறு அணிகலன்களும் ஏனைய அணிகலன்களும் சங்ககால சமூக வளமையுடன் இருந்ததற்கான சான்றுகளாகும். மேலும் கண்ணாடி, படிகம், குவார்ட்ஸ், வண்ணம் தீட்டப்பட்ட மண்ணிலான மணிகள், ஆர்கேட், கார்னீலியன், சுடுமண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட 400க்கும் மேற்பட்ட மணிகள் இங்கே கிடைச்சிருக்கு. நிறைய அந்த படிகம், மாக்கல், வளையம், தொங்கட்டான் போன்ற நிறைய தங்கத்திலான கிடைக்கப்பட்ட 7 ஆபரண துண்டுகள் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து இரும்பு. அகழ்வாய்வு பணிகளில் இரும்பாணிகள், கத்திகள் சரிங்களா பாகங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கண்டுபிடிக்கப்பட்டன. சுடுமண் பொருட்கள். சுடுமண்ணாலான 13 உருவங்கள், மனித உருவங்கள், 3 விலங்கு உருவங்கள், 600க்கும் மேற்பட்ட விளையாட்டுப் பொருட்கள், 28 காதணி பொருட்கள், சுடுமண்ணாலானது, மண்ணை சுட்டு செய்யக்கூடிய பண்ணு விளையாட்டு மற்றும் பொருள். தமிழ்நாட்டு அகழ்வாய்வு கண்டெடுக்கப்பட்டுள்ள பகடைக்காய், வட்டச்சில்கள், ஆட்டக்காய்கள் அன்றைய சமுதாயத்தில் வாழ்க்கை முறையை, பொழுதுபோக்கு அம்சங்களையும் பிரதிபலிக்கின்றன. அகழ்வாய்வு கிடைக்கப்பட்ட விளையாட்டுப் பொருட்களில் பெரும்பாலானவை சுடுமண்ணால் ஆனவை. தட்டையான வடிவில் உள்ள பானை ஓட்டின் விளிம்புகள் நன்கு தேய்க்கப்பட்டு வட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டுப் பொருட்கள் சில்லு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகை சில்லுகள் விளையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சில்லுகள் இந்த அறிவத்தை வட்ட சில்லுகள், இந்த சில்லுகளை தான் குறிப்பிட்றாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய சில்லுகள். கீழடி மற்றும் சிந்துவெளி இடையே உள்ள ஒற்றுமைகள் தெரியலாம். ஒற்றுமைகளை பாருங்கள், என்ன ஒற்றுமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிந்துவெளி முத்திரையில் காணப்படக்கூடியது இது கீழடி, இது சிந்துவெளியில் காணப்படக்கூடிய முத்திரை, அதே இங்கே கிடச்சிரு. இங்கே வருங்க சிந்துவெளி முத்திரை 2 அப்படியே இருக்கு பாருங்க, எல்லாமே தெரியலாம். சிமிலராக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய முத்திரைகள் காணப்படுது. வைகை நதிக்கரை கீழடி
அகழ்வாய்வு மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கியது என்பது தெளிவாகிறது. இக்காலகட்டத்தில் வட இந்தியாவின் கங்கை சமவெளியில் நகரமயமாதல் தொடங்கியது. இதில் வட இந்தியாவில் நகரமயமாதல் 6ஆம் நூற்றாண்டில் தான் அந்த பேரரசுகள் 16 மகா ஜனப்பதங்கள் தோன்றியது. அதை தான் இங்கே அடிப்படையாக சொல்கிறாங்க. பொருணை நாகரிகம் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டின் ஒரு தொட்டில் அப்படின்னு நினைப்பாங்க. மிக முக்கியமான ஒரு நாகரிகம். பொருணை தாமிரபரணி நாட்டின் ஒரு வற்றாத ஆறாகும் தமிழ்நாட்டில். இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்கிறது. பொருணை ஆற்று கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் 1876 ஜெர்மனிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஆண்ட்ரூ ஜாகர் என்பவரால் நடத்தப்பட்டு பின்பு இங்கிலாந்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ என்பவரால் 1899 1905 ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு செய்தார். அவர் தொல்பொருள் சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய தொழில் துறையினர் 2004 1905 அதுக்கப்புறம் 100 ஆண்டுகள் கழிச்சு 2004 ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு மேற்கொண்டனர். இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்ட தமிழக அரசின் தொல்லியல் ஆதிச்சநல்லூர் ஈமக்காடுகள் வாழிட பகுதி புதைமேடுகள் அகழ்வாய்வு பணியை 2019-21 தொடங்கியது. கொற்கை சங்க இலக்கியங்கள் கிரேக்க இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாகும். தமிழக அரசின் தொல்லியல் துறையின் என்றால் 1968 கொற்கை அகழ்வாய்வு 1968 நடத்தப்பட்டது. தற்சமயம் இங்கு நடைபெற்ற ஒரு அகழ்வாய்வு 2020-21 துறைமுகத்தை அயலக தொடர்பினை குறித்து பல சுவையான தகவலை வெளிப்படுத்துகின்றன. கொற்கை ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் என்ன கேட்டி அப்படின்னா என்ன பொருணை நாகரிகம் சொன்னோம், அது வைகை நாகரிகம் சொன்னோம். அதுக்கடுத்து சிவகலை என்ற ஊரில் ஆதிச்சநல்லூருக்கு சில கிலோமீட்டர் சிவகலை என்ற ஊர், இது பொருணை நதி நாகரத்தோடு 2010 நடத்துகிற அகழ்வாவில் ஒரு தாளியில் கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் அமெரிக்கா மிகாமி நகரில் பீட்டா ஆய்வகத்திற்கு கரிமப்பு உட்படுத்தப்பட்டது. இக்காலம் பொது ஆண்டிற்கு 1155 சேர்ந்ததாக குறிப்பிடப்படுது. ரொம்ப முன்னாடி கணக்கிடப்பட்டதாக குறிப்பிடப்படுது. இது தாமிரபரணி பண்பாடு 3200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ 200 ஆண்டுகள், இப்போ இருக்கக்கூடிய 2000 ஆண்டுகளும் இப்போ 2000 இருக்கோம். எதுக்கு முன்னாடி 1100 ஆண்டுகள் இந்த சிவகலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தெரியல. அப்போ 3200 ஆண்டுகள் இந்த தாமிரபரணி பொருணை நிதி நாகரிகம் பழமையானதுன்னு குறிப்பிட்றாங்க. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள், ஈமத்தாளிகள், மண் பாறை அடுக்குகளில் 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் ஈமத்தாளிகள், எலும்புகள், இறந்தவர்கள் பயன்பாட்டிற்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரங்கள், பொன், உயரளவு ஈமம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பொன்னாலான நெற்றி பட்டங்கள், நீள்வட்ட வடிவிலான பொன்னாலான நெற்றி பட்டங்கள், சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுகளும் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்கு இருமுனையிலும் இடைப்பட்ட கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உயிரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள், சிறிய அளவிலான உயிரளவு கொண்ட வெண்கல பொருள் பாத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பானை வகைகள், கருப்பு சிவப்பு பானை வகைகள், 500க்கும் மேற்பட்ட கீறல்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஒன்றுகள் கிடைத்துள்ளன. அணிகலன்கள், செம்பு இரும்பாலான மோதிரங்கள், பொன், கண்ணாடி, தந்தம், எலும்பு மற்றும் சங்கிலியால் செய்யப்பட்ட மணிகளும் வளையல்களும் கிடைத்துள்ளன. சுடுமண் பொன்னுருவங்கள், சிந்துவெளியில் கிடைத்துள்ள போன்று சுடுமண் பொன்னுருவங்கள் கிடைத்துள்ளன. தெரியல, இந்த சிந்துவெளியில் கிடைத்த சுடுமண் பொன்னுருவங்கள் கிடைத்துள்ளது. தெரியல, இரும்பு இதெல்லாம் கிடைத்துள்ளது. அணிகலன்கள் கழிவுநீர் மேலாண்மைக்காக குறிப்பிடக்கூடியது. இங்கு கிடைத்த 250 வரிசையில் நின்று ஒரு நடுவில் பானை ஒன்று கிடைத்துள்ளது. ஒன்று வைக்கப்பட்ட தலைமுறை களிமண் இதுக்காக குறிப்பிடுறாங்க. சங்கு வளையல் தொழில்நுட்பம், சங்கை வளையல்களாக செய்யக்கூடிய தொழில்நுட்பம் இந்த பகுதியில் கிடைக்கும். முழுமையான சங்கு அறுக்கப்பட்ட சங்கு வளையல்கள் துண்டுகள் இங்கு சங்கு வளையல்கள் செய்யும் தொழிற்கூட அமைந்தே வெளிப்படுத்துகிறது. ஏன்னா கொற்கையில் அந்த சார்ந்ததால் அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானை ஓடுகளும் நாணயங்களும் கிடைத்திருக்கும். அயல்நாட்டு பானை ஓடுகள், கருப்பு நிற மெருகேற்பட்ட மட்பாண்டங்கள் கிமு 6ஆம் நூற்றாண்டு முன்பிருந்து தமிழக உலகின் பல பகுதிகளோடு தொடர்பு கொண்ட வணிக தொடர்புகளை என்ன செய்து நம்மளுக்கு குறிப்பிட்டு காட்டுதுன்றாங்க. அதுக்கடுத்து அணிகலன்கள், ஆம்போரானா ஜாடிகள், ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஆம்போராங்கிறது ஜாடிகள் ரோம் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அப்புறம் கண்ணாடி, இதெல்லாம் குறிப்பிடக்கூடியதாக கண்ணாடி கொண்டு வரப்பட்ட குறிப்பிடும். அப்புறம் கருத்தியலும் மதமும் தெரியல. இதில் முறைப்படுத்தப்பட்ட மத நடவடிக்கைகளின் தோற்றம் அசோக காலத்திலிருந்து தென்பட தொடங்குகிறது. தெரியல, இந்த மதம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட இது ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அசோகர் காலத்திலிருந்து இக்காலகட்டத்தில் பௌத்தம் மதம் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவி இருந்தது. அசோகர் மகள் போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகிறது. அசோகருக்கு முன்னதாக சந்திரகுப்த மௌரியர் கர்நாடகத்திற்கு வருகை தந்ததாகவும்
பழங்கதை ஒன்று. சாதவாகனர்களும் சங்ககாலத்து அரசர்களும் இச்சவாகுகளும் வேத வேள்விகளை ஆதரித்தனர். பிராமணருடைய வருகை குறித்து வேத சடங்குகள் நடைபெற்றவை சங்க இலக்கியங்களும் சான்றுகள் உள்ளன. சங்க இலக்கியங்கள் அந்த வேத வேள்விகளை பற்றி குறிப்பிடுகின்றாங்க. ஆனாலும் இக்காலகட்டத்தில் வர்ணாசிரம் எனும் கருத்தில் தமிழ் பகுதியில் வேறொன்று விளைந்தது. ஆனால் பிராமணர்களோட வருகை வேத இலக்கியங்களாக காணப்பட்டது. இந்த வர்ணாசிரம் முறை இருக்குது பார்த்தீங்களா, சத்திரியர்கள் தெரியல, பிராமணர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படிங்கிற முறை என்ன செய்யலை, தமிழகத்தில் காணப்படலை. முக்கியமான இதுங்க. பௌத்த மதம் தொடர்பான சான்றுகள் தமிழகத்தில் பரவலாக காணப்படுகின்றன. ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் கழிமுக பகுதிகள் பௌத்த மையங்கள் கொண்டுள்ளன. பௌத்த மதம் எந்த அளவிற்கு ஆழமாக வேரூன்றது என்பதை அமராவதி, நாகார்ஜுன கொண்டா ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் உணர்த்துகின்றன. தென்னிந்தியாவில் பௌத்த மதம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அமராவதி மற்றும் நாகார்ஜுன கொண்டா ஆகிய பகுதிகளில் நிறையா தெரியுது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மிக முக்கியமான மையம். காஞ்சிபுரம் பௌத்த மையமாக இருந்தது. காவேரி பூம்பட்டினம் ஆகிய இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் இருந்தமைக்கான சான்றுகள் உள்ளன. சமண மதத்தோடு ஒப்பிடுகையில் பௌத்த மதத்திற்கான சான்றுகள் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மட்டுமே கிடைக்கின்றன. சமணத்தோடு ஒப்பிடுகையில், இங்கே வார்த்தை முக்கியம், சமண மதத்தோடு ஒப்பிடுகையில் பௌத்த மதத்திற்கான சான்றுகள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலே கிடைக்கப்படுகின்றன. தமிழகத்தில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய எண்ணற்ற குகை உறைவிடங்கள் பௌத்த மதத்தை காட்டிலும் சமண மதம் செல்வாக்கு பெற்று விளங்கியதை பறைசாற்றுகிறது. தமிழ்நாட்டில் அதிகமாக செல்வாக்கு பெற்று விளங்கிய மதம் அந்த காலகட்டத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா சமணம் தான். பௌத்தத்தை விட சமணம், பௌத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பௌத்தத்தை விட சமணம் தான் ரொம்ப சிறப்பாக இருந்துன்னு சொல்கிறாங்க. தெரியல, பொதுமக்களின் மதம் மீது கொண்டிருந்த செல்வாக்கை அறிந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் வணிகர்களும் சாதாரண மக்களும் சமண துறவிகள் பாறை மறைவுகளில் படுக்கைகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர், காணிக்கைகள் செலுத்தியுள்ளனர் என்பதற்கான சான்றுகள் உள்ளன. சங்க மருவிய காலத்தில் சமணர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பரிய சேவை செய்துள்ளனர். ஏன்னா சங்க மருவிய காலத்தில் எழுதப்பட்ட நாலடியார் என்ற நூலில் யாரால் எழுதப்பட்டது சொல்லலாம், சமணர்களால் எழுதப்பட்ட நூல் தான். பௌத்த ஸ்துவாபி அமராவதி நாகார்ஜுன கொண்டாவில் இருந்த பௌத்த ஸ்துவாபிகள் இருந்ததை பற்றி ஆல்ரெடி சொன்னோம்ல, பார்த்தோம்ல. மிக முக்கியமாக நிறைய பௌத்த ஸ்துவாபிகள் இருந்தது, ஸ்தூபிகள் இருந்ததை பற்றி குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து கலப்பிரர்களுடைய காலகட்டம். சங்க காலத்திற்கு மருவிய காலகட்டம் கிபி 3ஆம் நூற்றாண்டிலும் தொடங்கக்கூடியது. தெரியலாம் போட்டிருப்பாரு, கிபி 3ஆம் நூற்றாண்டிலும் தொடங்கப்படக்கூடிய காலம் என்ன கேட்டி அப்படின்னா என்ன காலகட்டம்? சங்கம் மருவிய காலகட்டம். தமிழக வரலாற்று கலப்பிர காலம் என அறியப்படுகிறது. போர்க்குணமிக்க கலப்பிரர்கள் என்போர் தமிழகத்தை கைப்பற்றி தமிழகத்தின் பாரம்பரிய அரசுகள் மூவேந்தர்களையும் தோற்கெடுத்த காலமானது கலப்பிரர்கள் இடைக்கால ஆட்சி என்றும் இருண்ட காலம் என்றும் தொடக்க வரலாற்று சித்தரித்தனர். ஒருவேளை விடைப்பட்ட காலத்தில்தான் முந்தைய தமிழ் பண்பாட்டின் பல தனிக்கூறுகள் மறைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இக்கருத்தை சரியானது என ஏற்பதற்கில்லை. ஆனால் தமிழ் பண்பாட்டின் பல சிறந்த கூறுகள் இக்காலத்தில் தான் தோன்றியிருக்கிறது. நிறைய அந்த கலப்பிற காலத்தில் நிறையா பண்பாடுகள் சமணம் பௌத்தம்லாம் தோன்றுறது இந்த காலத்தில். உன்னதமான தமிழ் இலக்கியமான திருக்குறளும் அத்தோடு தொடர்புடைய 11 நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகச்சிறந்த காப்பியங்களும் இக்காலத்தில் சார்ந்தவையாகும். இக்காலத்தில் அவ்வைதீக மதங்கள், வேதமல்ல அவ்வைதீக மதங்கள் சமணமும் பௌத்தமும் பெரும் செல்வாக்கு பெற்றமையால் வைதீக வேத புராண கருத்துக்கள் கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற கலப்பிரிகள் தீயவர்கள் என்ற கருத்தை தோற்றத்தை உருவாக்கியிருக்கலாம் என்று தெரிகிறது. தெரியல, அந்த ஆட்சி காலத்தை தான் கலப்பிரர்கள் காலத்தில் தான் சமணம் பௌத்தமும் இருந்துச்சு. அப்போ அதை எதிர்த்தவர்கள் இந்த காலகட்டத்தை என்ன செய்யலாம், இருண்ட காலம் சொல்லி வைக்கலான்றாங்க. இக்காலகட்டம் பற்றி அண்மையில் காலத்தில் முன்வைக்கப்பட்ட புதிய விளக்கத்தின்படி இக்காலகட்டம் ஒரு பெரும் மாற்றத்தை நோக்கி இட்டு சென்ற மாறுதல் காலமாகும். இந்த மாறுதல் விளைவாகவே பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு பின்னர் வட தமிழகத்தில் பல்லவரும் தென் தமிழகத்தில் பாண்டியரும் அரசும் மற்றும் சமூகத்தை உருவாக்க வழி உருவானது என்று அண்மை கால வரலாற்று ஆய்வர்கள் கூறுகின்றனர். தொடக்கத்தில் இந்நாடுக அரசர்கள் சமண பௌத்த மதங்களை ஆதரித்தனர். ஆனால் அவர்கள் படிப்படியாக சைவ வைணவ பக்தி இயக்கத்தால் புத்துயிர் பெற்ற வேத புராண மதங்களுக்கு செல்வாக்கிற்கு உள்ளாயினர். இம்மதங்கள் பக்தி இயக்கத்தில் அடியார்கள் வெறுப்பை தூண்டும் வகையில் பொதுமக்களிடையே சமண பௌத்த மதங்கள் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தன அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அந்த காலத்தில் சமண பௌத்தம் இருந்துச்சு. பின்னாடி வந்தவர்கள் பக்தி இயக்கத்தின் தாக்கத்தின் காரணமாக சைவத்தையும் வைணவத்தையும் ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது கலப்பிரரில் குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு, இன்னும் இருக்கக்கூடிய கல்வெட்டு. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று சேந்தன் கூற்றன் என்ற 2 அரசர் பெயரை குறிப்பிடுகிறது. அவர்கள் குடும்பம், வம்சாவளி ஆகிய குறித்து எக்குறிப்பும் காணப்படவிட்டாலும் சில அறிஞர்கள் அவர்களை களப்பிர அரசர்கள் என்று கருதுகின்றனர். பொது ஆண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டில் மூன்றாவது காலப்பகுதி களப்பிரர்கள் ஆட்சி பாண்டியர்களால் முடிவு கொண்டு வரப்பட்டதை பற்றி கிடைக்கிறது. சில பாண்டியர்களால் களப்பிரோட ஆட்சி கிபி 6ஆம் நூற்றாண்டில்
3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யப்பட்டது, 3ஆம் கால் பகுதியில் ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரப்பட்டதை பற்றி குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பாண்டியர்களுடைய ஆட்சி, பிற்கால தொடக்க கால பாண்டியர்களோட ஆட்சி பார்க்குறப்ப என்ன செய்வோம், அதில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம். இவ்வளோதாங்க சங்ககாலம், சங்கம் அறிவிய காலத்தை பார்த்தாச்சு. இந்த காலகட்டத்தை சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தகவல்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் இந்த காலகட்டத்தை சேர்ந்து என்னென்ன தகவல்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் என்ன செய்வோம் பார்ப்போம். சில தமிழகத்துடைய சில அரசமைப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம். நன்றி. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை திரும்ப சொல்கிறது தான், கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். ஒரு வீடியோ முடிஞ்சோன்னா அடுத்தது வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? அடுத்தது படித்தா தான் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை கண்டினியூ படிக்கிற போது தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற முடியும். சரிங்களா?